நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் இது நாள் வரைக்கும் பார்த்த கதைகளில் ஓஜா போர்டை வச்சு நிறையா ஒரு 4-5 கதைகளுக்கு மேலேயே பார்த்துருக்குறோங்க. எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு பிரதர். அதாவது நாங்கள் எங்களோட ஹாஸ்டலில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி ஓஜா போர்டு ப்ளே பண்ணலாம், நம்ம ஹாஸ்டலில் எதனா பேய் இருக்குதான்னு சொல்லிட்டு அதுங்க கூட கம்யூனிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் நாங்கள் பண்ணோம். அதே மாதிரியே எங்களோட வீட்டில் வச்சு நாங்கள் என்னோடய கசின்ஸோடு சேர்ந்து ஓஜா போர்டு ப்ளே பண்ணேன். அப்புறம் கொடைக்கானலில் போயிட்டு ஓஜா போர்டை வச்சு 4 பசங்க ப்ளே பண்ணி அவங்களோட ரெசார்ட்டில் ஆல்ரெடி இருந்த ஒரு அமானுஷ்யம் அவங்கள என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்த்துருக்குறோங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 பசங்க சேர்ந்து ஸ்கூலில் வச்சு ஓஜா போர்ட் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட நிர்வாகத்துக்கு தெரியாமல் ஆல்ரெடி அவங்க ஸ்கூலில் எதனா ஒரு அமானுஷ்யம் இருந்துச்சா, இல்லை இவங்க அந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணனால தான் அவங்களோட ஸ்கூலில் அமானுஷ்யம் வந்துச்சாங்கிறது அவங்களுக்கே இன்னைக்கு வரைக்குமே டவுட் இருக்குதுங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான திகிலான ஒரு உண்மை கதையை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கண்மணிங்க. கண்மணி திருச்சியை சேர்ந்தவங்க. திருச்சியில் அவங்களோட நேட்டிவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா லால்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குதாங்க திருச்சிக்கு பக்கத்துலேயே. லால்குடியில் கண்மணியோட தம்பி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களோட வீடு சொந்த வீடாங்க. இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, தனி வீடு. வீட்டுக்குள்ளே போனதுமே ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. லெஃப்ட் சைடில் சாமி ரூம் இருக்குமா, அதை ஒட்டியே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா. அதுக்கு ஆப்போசிட்டில் கிச்சன் ஏரியாமா. கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் ரைட் சைடில் கார்னரில் ஒரு டாய்லெட் இருக்குமாங்க. அது போக கொல்லப்புற கதவு ஒன்று இருக்குமா. அதுக்கு பின்னாடி போனால் அங்கே ஒரு கொட்டாய் இருக்குமாங்க. மாடு, ஆடு, கோழி இது எல்லாமே அவங்களோட வீட்டில் வளர்ப்பாங்களாம். எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூமும் சர்வீஸ் ஏரியாவும் பேக் சைடில் இருக்குமாங்க. வெளியவே ஸ்டெப்ஸு போகுமா. ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே மொட்டை மாடி. இதுதான் கண்மணியோட வீட்டோட அமைப்பு. கண்மணி 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தம்பி 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. கண்மணியோட வீட்டில் கண்மணியோட தம்பி தான் செல்ல பிள்ளையாங்க. அந்த பையன் எது கேட்டாலுமே வாங்கி கொடுத்துருவாங்களாம், அழுகவே விட மாட்டாங்களாம். கண்மணி அப்படியே ஆப்போசிட்டாங்க. இந்த பொண்ணு எதனா ஒரு விஷயம், தேவையான ஒரு விஷயத்த கேட்டால் கூட, இல்லைம்மா இங்கே பாரு நம்ம வீட்டு நிலைமை என்னங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கடுப்பு ஏற்றுவாங்களாம். ஆனால் இந்த வீட்டில் கண்மணிக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பாட்டி வனஜா. அவங்க பாட்டினா அவங்களுக்கு ரொம்ப உயிராங்க. அவங்க பாட்டி 77 வயசுலையும் அவங்க காலையில் ஒரு 4-4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்களாங்க. பின்னாடி போயிட்டு அந்த மாடுங்களுக்கெல்லாம் வைக்கப்போர் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த சாணத்தெல்லாம் எடுத்து கரைச்சி வீட்டு வாசலில் தெளிக்கிறதா இருக்கட்டும், மாட்டுக்கு பால் கறந்து அந்த பால் அவங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்தது போக வெளியவும் சேல்ஸ் பண்ணுவாங்களாம். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் லிட்டர் கணக்கில். கண்மணியோட தாத்தா அவங்க பாட்டிக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டராங்க. காலையில் வெள்ளனை எந்திரிக்க மாட்டார், நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார், குடிச்சிட்டு தான் வருவார். வந்தவர் சும்மாவும் இருக்க மாட்டாராம். வெளியே வச்சிருக்கிற அந்த பொருட்கள்லாம், அதாவது கண்மணியோட அப்பா வந்து ஒரு எண்ணெய் கடையில் வேலை பார்க்குறாரு. அந்த எண்ணெயோட டின்லாம் வச்சுருப்பாராம். நிறையா டின்லாம் வந்து வெளியே வச்சுருப்பாங்களாம். அவங்களோட அம்மாவும் அப்பா 2 பேருமே அந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. இப்போது அந்த டின்லாம் வெளியே வச்சுருக்குறாங்க இல்லையா, அதை ஓங்கி ஒரு மிதிச்சுட்டு வருவாராம். வரும்போதே டம்மு டும்முன்னு சத்தம் கேட்டு இந்த குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகணுங்கிறனால வேகமாகவே படுத்து தூங்க வச்சுருவாங்களாம். 8-8:30க்குள்ளெல்லாம் படுத்து தூங்க வச்சுருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து எழுப்பி விட்டுருவாராங்க. இப்போது இவங்களோட வீட்டில் அவங்க தாத்தாவுக்கு அடிக்கடி திட்டு விழுந்துக்கிட்டே இருக்குமா, அவங்க அப்பாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும். ஆனால் அவங்க தாத்தாவோட கேரக்டர் அது கிடையாதாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க அடிமையாக்கி இப்போ அவரோட கேரக்டரையே மறந்து வேற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே அவங்களோட வீட்டாளுங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தாத்தா வேறு மாதிரி இருந்தவர். அதிகாலையில் 4-4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு விவசாயத்துக்கு போகிறது, அவங்களோட வீட்டு வேலையை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது, இந்த ஆடு மாடு மேய்க்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுப்பாக தான் நடந்து பாருங்க. அவர் என்னைக்கு குடிக்க அடிமையானாரோ அன்னையோட அவரோட அந்த வாழ்க்கையே போச்சாங்க. அவங்களோட குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்கிற செல்லியம்மனாங்க. தர்மபுரியில் செல்லியம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மனோட கோவில் இருக்குதாங்க. அந்த கோவில் தான், அந்த அம்மன் தான் கண்மணியோட வீட்டுக்கு, அதாவது அவங்களோட பாட்டியோட வழியில் குலதெய்வமாங்க. இப்போது அவங்க பாட்டியோட கனவுல இந்த செல்லியம்மன் அப்பப்போ வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்களாம். கண்மணி அவங்களோட தம்பி இவங்க 2 பேருமே லால்குடியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க.
கண்மணி 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது மெட்ரிகுலேஷனுக்கு அனுப்பணுங்கிறது அவங்க அப்பாவோட கனவுங்க. அதுக்கு காரணம் கண்மணி நல்லா படிக்கணும், மெட்ரிகுலேஷன் போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், கூட பழகுறவங்களா இருக்கட்டும், அவங்க ஊர்லேயே வந்து தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் தாங்க அவங்க கூடயே இருப்பாங்களாம். அண்ணன் அக்கான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து நல்லாவே பேசுவாங்களாம், பழகுவாங்களாம். அவங்களோட வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே சகஜமாக இருப்பாங்களாம். ஆனால் அவங்களோட வீட்டில், அதாவது இந்த பழகுறவங்களோட வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலோ, இல்லை வெளியே எங்கேயாச்சும் கௌரவமான ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இவங்கள ஸ்கிப் பண்ணிடுவாங்களாம். இவங்க அப்பாவுக்கு வந்து முதல்ல என்ன தோணிருக்குதுன்னா, சரி ஓகே, அது அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன், அவங்க கூப்பிடாதான் அவங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்களுக்கு தெரிய வருது, இவங்களை பற்றி முதுகுக்கு பின்னாடி பேசுகிறதா இருக்கட்டும், இவங்களை ஏளனமாக பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க அப்பா நோட் பண்ணியிருக்கிறாரு. அது போக, அதாவது கண்மணியோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க, டே உன்னை பற்றி பின்னாடி வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, உன்னோட குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கங்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி சுருக்குனா இருக்குதுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், நம்ம இந்த குழந்தைங்களை வந்துட்டு நல்லா படிக்க வைக்கணும், அதுவும் அவங்க குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிற அதே ஸ்கூல்லேயே படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு வெஞ்சின் இருக்குதுங்க. அதை வெளியே காட்டிக்கல, ஆனால் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. கண்மணி கிட்ட அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கரெக்டாக கண்மணி 5th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது 6th ஸ்டாண்டர்டுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், அதாவது திருச்சியில் இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கண்மணிக்கு அட்மிஷன் வாங்கிடுறாருங்க. டெய்லி காலையில் 7-7:15 அவங்க வீட்டுக்கு முன்னாடியே பஸ் வந்துருமாங்க, ஸ்கூல் பஸ் வந்துருமா. அதில் ஏறி தான் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போவாங்களாம். கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குமாங்க. இப்போது கண்மணி 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களோட தம்பி 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் ஒரு நாள் சண்டே, அதுவுமா விடிய காலையில் ஒரு 4லேருந்து 4:30 மணி இருக்குமா. எப்பயுமே அவங்களோட பாட்டி எந்திரிச்சு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களாம், அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஆனால் அன்னைக்கு காலையில் பயங்கரமாக ஒரு அலறல் சத்தம் கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு கண்மணி, அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருமே அலறி அடித்து எந்திரிக்கிறாங்க, அவங்க தாத்தாவை தவிர்த்து. அவர் மட்டும் சரியான போதையில் இருக்கிறார், நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு எந்திரிக்கும் போது அவங்களோட பாட்டி முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்டக்க போயிட்டு, அம்மா என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களோட உடம்புல அவங்களோட குலதெய்வமான செல்லியம்மன் இறங்கி இருக்கிறாங்க. அவங்க தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க அப்பா கிட்ட கண்ணை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீட்டில் ஒரு உசுறு போகுதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. அவங்க பாட்டி கனவுல செல்லியம்மன் வருவாங்க, அவங்க குலதெய்வமான செல்லியம்மன் வருவாங்க. அதை இவங்க பாட்டி தான் எந்திரிச்சு இவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த தடவை செல்லியம்மனே நேரில் வந்து சொன்ன மாதிரி அவங்க பாட்டியோட உடம்புல இறங்கி சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்மணியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவே பயத்தை கொடுத்துருக்குதுங்க இந்த ஒரு இன்சிடெண்ட். இப்போது அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை வந்துட்டு 2 பேருக்குமே ஸ்கூல் லீவ் போட்டுட்டு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு தருமபுரியில் இருக்கிற அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவர் அந்த அம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி எலுமிச்சம்பழம் அப்புறம் அந்த கோவிலில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் கொடுத்து விட்டுருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அம்மனை மனசார வேண்டிக்கங்க, அப்படி எந்த உயிரும் போகாது, உங்கள் வீட்டில் இருக்கிற கால்நடையாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி கூட அம்மா எதனா சொல்லியிருக்கலாம், இல்லை எதனால் அழுதுகிட்டே என்னை பார்த்து சொல்லணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லும்போது கண்மணிக்கு ஒரு மாதிரி அழுக வந்திருக்குதுங்க. கண்மணி திடீர்னு அழுக ஆரம்பிச்சதும் கண்மணியோட அப்பா அம்மா 2 பேருமே இதை கவனிக்கிறாங்க. குலதெய்வம் கோயிலில் எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறாங்க, உள்ளதான் அந்த கோயிலுக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏங்கி அழுகுறாங்க. இப்படி இந்த பொண்ணு அழுது இவங்க பார்த்ததே கிடையாது. இப்போ கண்மணியோட அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டு கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஏன் இப்படி அழுகிற, எதனா பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் இல்லைம்மா, இந்த பாட்டி வந்து இப்படி சொன்னது தான் எனக்கும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா எதுவுமே கேட்டுக்க மாட்டாரு, ஓகேம்மா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அம்மன் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலேருந்து இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. இவங்க வீட்டில் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் கண்மணியோட தம்பி, அப்பா, அம்மா 4 பேருமே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம் அந்த ரூமில். தாத்தா வந்து வீட்டுக்கு வெளியவே வந்து கயிற்றுக்கட்டில் போட்டு படுத்துருவாராம். பாட்டி மட்டும்தான் ஹாலில் படுத்துருப்பாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு கரெக்டாக ஒரு 12லேருந்து 12:15 கண்மணிக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுங்க. திடீர்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க ரெஸ்ட் ரூம் போகணும். அவங்களோட ரூமில், இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது. நான் முதலே உங்களோட வீட்டோட அமைப்பு சொன்னேன் இல்லையா, கிச்சனுக்கு வெளியே ரைட் சைடில் தான் இருக்கும். இப்போது அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வராங்க. வெளியே வரும்போதே பார்க்குறாங்க அவங்க பாட்டி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கண்மணி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா வெளியே இப்படி ஒரு அழுகுரல் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கண்மணிக்கு ஒரு பயம், என்னடா அது,
பாட்டி தான் வெளியே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பாட்டியோட கனவுல மறுபடியும் தன்னோட குலதெய்வமான செல்லியம்மன் வந்துட்டாங்களா, அவங்க தான் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்களா பாட்டியோட உடம்புல புகுந்துன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குது. ஏன்னா அந்த அழுகுரல் வயசானவங்களோட அழுகுரல் கிடையாது, ஒரு யங்கான ஒரு பொண்ணோட அழுகுரல் மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நேரமாகவே பாத்ரூம்குள்ளேயே உட்காந்துருக்குறாங்க. ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கே கண்மணிக்கு ஒரு பயம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அழுகுரல் நிற்கிது. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக வெளியே வராங்க கண்மணி. அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமை ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது அவங்க பாட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மெயின் டோரும் கொல்லப்புற கதவும் லாக்கில் இருக்குது. இவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற வரைக்குமே இதை பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போது கொல்லப்புற கதவு ஓப்பனில் இருக்குதாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? கண்மணிக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி எப்படியாச்சும் ரூம்குள்ளே ஓடிடணும், பெட்ரூம்குள்ளே ஓடிடணும். அதே நேரத்தில் பாட்டி வேறு ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, இந்த கொல்லப்புற கதவை லாக் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அந்த கொல்லப்புற கதவை லாக் பண்ண போகும்போது 2 உருவமாங்க. ஒன்று கருப்பு கலரில் ஒரு மாதிரி புகை மாதிரியான உருவம், ஒரு மாதிரி அமானுஷ குரலில் பயங்கரமாக கத்திட்டு வெளியே போயிருக்குது. அதை தொடர்ந்து பின்னாடி ஒரு உருவம், வெள்ளை கலரில் புகை மாதிரியான ஒரு உருவம், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வயசான உருவமாக இருக்குது. அந்த உருவம் அந்த பிளாக் கலர் ஷேடோவை வரட்டிக்கிட்டு வெளியே ஓடிச்சாங்க. இந்த 2 உருவத்தையுமே கண்மணி அவங்க கண்ணால் பார்த்துருக்குறாங்க. இப்போது அந்த கதவை லாக் பண்ணிவிட்டு வேகமாக குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. தூக்கமே வரலை அவங்களுக்கு. நைட்டு முழுக்க ஒரு மாதிரி அமானுஷ்யமான சத்தங்கள்லாம் வெளியே, கொல்லப்புற கதவுக்கு வெளியே. ஏன்னா இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் 2 விண்டோ இருக்குமாங்க. ஒன்று ரைட் சைடில் இருக்குமா, இன்னொன்று இவங்க படுத்துருக்கிறதுக்கு அப்படியே பின்னாடி இருக்குமா. அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணால் இவங்களோட மாட்டு கொட்டாய், அதாவது பேக் சைடில் இருக்கிற அந்த வியூ கிடைக்குமா. நைட்டு தூங்கும் போது அந்த விண்டோ வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்களாம். இவங்க வீட்டில் ஏசி அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களோட ஊரே ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா தான் இருக்குமாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது அதுக்கு பின்னாடி பயங்கரமாக யாரோ 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் அழுகுரல் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக இவங்க அப்பா அம்மா தம்பி 3 பேரையும் வாட்ச் பண்ணுறாங்க. யாருக்குமே இந்த குரல் கேட்கல. அதனால தான் அவங்க அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைனா டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கணும் இல்லையா. கண்மணியோட மனசுக்குள்ள ஆழமான ஒரு பயம் இருக்குதுங்க. யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டாங்களோங்கிற ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குது. நைட்டு முழுக்க தூக்கமே இல்லாமல் விடிய காலையில் 3-3:30 மணிக்கு தான் அந்த பொண்ணு அவங்களோட செல்லியம்மனை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி இருக்கிறாங்க. தூக்கம் வந்து படுத்து தூங்கிட்டாங்களாங்க அவங்கள அறியாமலே. அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் 6-6:30 மணிக்கு அந்த பொண்ணு எந்திரிக்கிறாங்க. கண்மணியோட அம்மா தான் எப்பயுமே அந்த பொண்ணை எழுப்புவாங்களாம். ஆனால் அவங்க அம்மா எழுப்பலை. இந்த பொண்ணாவே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் எந்திரிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு காது ஓப்பன் ஆகுது. அழுகுரல், வீடு ஃபுல்லாகவே வயசானவங்க இவங்க அம்மா எல்லாருமே அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒப்பாரி சத்தம் கேட்குது. எந்திரிச்சவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. வெளியே வந்து பார்த்தா கண்மணியோட பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க எப்போ இறந்தாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியாது. விடிய காலையில் 4:30 மணிக்கெலாம் எந்திரிக்கிற பாட்டி அன்றைக்கி எந்திரிக்கவே இல்லையா. அவங்க அம்மா, அதாவது கண்மணியோட அம்மா 6 மணிக்கு எந்திரிப்பாங்களாம் எப்போயுமே. எந்திரிக்கும் போது பாட்டி நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. வனஜா பாட்டியை போயிட்டு அவங்க அம்மா எழுப்பியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தாத்தா பாட்டி 2 பேருமே இவங்க அப்பாவோட, கண்மணியோட அப்பாவோட அப்பா அம்மா. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்மணியோட அம்மாவுக்கு டவுட் வருது. என்னாச்சுமா, அம்மா வனஜாம்மா எந்திரிங்கம்மா, காஃபி குடிங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பும் போது தான் அவங்களுக்கு விஷயம் தெரியுது, அந்த அம்மா இறந்துட்டாங்கங்கிறது. கண்மணியாலையுமே இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியலைங்க. கண்மணிக்கு பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி தான். அவங்க பாட்டி தான் அவங்களுக்கு ரொம்ப செல்லம். பாட்டிக்கும் கண்மணி தான் ரொம்ப செல்லம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நேற்று நைட்டு 12 மணிக்கு நடந்த அந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருதுங்க. பாத்ரூமில் உட்காந்துருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க வெளியே உட்காந்து அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அது போக அந்த டோர் வந்து யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரில. டோரை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்குமா, பயங்கரமாக சத்தம் கேட்குமா. பழைய கதவு, பழைய தாப்பாளுங்கிறனால ஓப்பன் பண்ணால் ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்குமா. அந்த சத்தம் கேட்கவே இல்லை டாய்லெட்டில் இருக்கும்போது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, என்னமோ நடந்திருக்குங்கிற மாதிரியே இந்த பொண்ணுக்கு மைண்ட் செட் ஆகுதுங்க. கண்மணி பயங்கரமாக அழுதுகிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அம்மா, அப்பா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நைட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது வெளியே யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரி சத்தம் கிடைச்சின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு 2 உருவம் போச்சு இல்லையா, அதையும் சொல்லிட்டு ஆக்சுவலாக அன்றைக்கி குலதெய்வம் கோயிலில் உட்காந்து நான் அழுததுக்கு காரணமே வேறு. உங்ககிட்டலாம் நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அது பாட்டிக்கிட்டையாச்சும் நான் சொல்லியிருக்கணும். என்னால் தான் பாட்டியோட உயிர் போச்சுங்கிற மாதிரி கண்மணி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, கண்மணி அவங்களோட ஸ்கூலுக்கு, அதாவது இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த சம்பவமே அவங்களோட வீட்டில் நடந்திருக்குது. அவங்க பாட்டி எந்திரிச்சு இந்த வீட்டில் ஒரு உயிர் போகுதுன்னு சொல்லும் போதும் கண்மணிக்கு ஒரு உயிர் பயம் வந்திருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குதுங்க. கண்மணி அந்த ஸ்கூலுக்கு போய் 3 மாதத்துக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அங்கே உண்டாகுதுங்க. அவங்க படிக்கிறது ஒரு கோஎட் ஸ்கூல் தான்.
இந்த கோயட் ஸ்கூலில் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்களாம். வெளியே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலனாலும் உள்ளே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்பயுமே இருக்குமாங்க. தினேஷ், குமார், செல்வி, கண்மணி இவங்க 4 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்கூலில் இந்த 4 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. இப்போது குமார் என்ன பண்ணுறான்னா, அவங்களோட வீட்டில் ஒரு ஓஜா போர்டு இருக்கிறதாகவும், அதை அவங்களோட கசின் பிரதர்ஸ் பெங்களூர்லேருந்து கொண்டு வந்ததாகவும், லீவில் வந்தவங்க அதை வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே எங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணோம், ஆனால் பேய் எதுவுமே வரல, நம்ம ஏன் நம்மளோட ஸ்கூலில் வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓஜா போர்டுனா என்னன்னே தெரியாதவங்க தான் கண்மணியும் செல்வியும். என்னடா ஓஜா போர்டுனா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதை வந்து நம்ம விளாண்டோம் அப்படின்னா அதுலேருந்து பேய் வருமா, அவங்க கூட நம்ம பேசலாம், இறந்து போனவங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்து சொல்லும் போது இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி வந்திருக்குது. கண்மணி இதை தப்பாக எடுத்துக்கிட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும், அவங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, என்னோட பாட்டியோட உடம்புலேயே என்னோட குலதெய்வம் வந்து இறங்குவாங்க, அந்த மாதிரி எதனா ஒரு பேய் நம்மளோட உடம்புல வந்து இறங்குமா, சரி விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது இந்த ஓஜா போர்டை விளாடுறதுக்கு கரெக்டான நாள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு பிடி பீரியடாங்க. எல்லாருமே கிளாஸை விட்டு கிரவுண்டுக்கு போயிடுறாங்க. இந்த 2 பொண்ணுங்க ஆல்ரெடி உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸ் ரூம்லேயே இருந்துடுறாங்க. இந்த 2 பசங்களும் பிடி பீரியடுக்கு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே அங்கே டிமிக்கி கொடுத்துட்டு நேராக அவங்களோட கிளாஸுக்கு வந்திருக்கிறாங்க. கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க கிளாஸில் யாருமே கிடையாது. இவங்க 4 பேர் மட்டும்தான். பெஞ்சஸ் எல்லாத்தையுமே அழகாக ஒதுக்கிட்டு நடுவில் இவங்க 4 பேர் ரவுண்டு போட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு, பொதுவாகவே இவங்களோட கிளாஸ் ரூமை எப்பயுமே பிடி பீரியட் போகும்போது லாக் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கதவு லாக்கில் இருக்குது, விண்டோ மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இப்போ இவங்க 4 பேருமே அந்த ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஓஜா போர்டை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓஜா போர்டை ப்ராப்பராக இவங்க 4 பேர் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இந்த ரூமில் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கிறீங்களா, இருந்தால் எதனா எங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களோட கிளாஸ் டோர் வெளியே லாக்கில் இருக்குது இல்லையா, அதாவது இவங்க தான் உள்ளுக்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த டோரை யாரோ ஒருத்தவங்க டாப்பால் இப்படி ஓப்பன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. இது எப்படிங்க சாத்தியமாகும்? கிளாஸ் ரூமுக்கு உள்ளே இருந்து அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த கிளாஸ் ரூம்லேயே இருக்கிறாங்க. அப்போது யார் அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பா? இப்போ தான் கண்மணிக்கும் செல்விக்கும் ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. எங்கள் 2 பேருக்குமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இதை இதோட நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லும்போது, இல்லை ஆரம்பித்தா ப்ராப்பராக முடிக்கணும், இல்லைனா அது நம்மளை பின்தொடரும்னு சொல்லும்போது கண்மணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு கண்மணி, அழுகாத, அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா முடிச்சிடணும். இப்போ குமார் மறுபடியும் கேட்குறான், உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது PRIYA பிரியான்ட்டு வந்திருக்குதுங்க. நீங்கள் ஒரு பொண்ணா, ஓகே, அப்போ எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காயின் ரொம்ப நேரமாக நகரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நோவில் போய் நிற்கும் போது கண்மணி பயந்துக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த கேமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கண்மணி பயந்து அழுதுகிட்டு ஓடுறதை பார்த்து செல்வி இந்த போர்டை கவுத்தி விட்டுறாங்க. இதுக்கு மேலே இந்த கேம் வந்து விளாட வேணாம், இது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அந்த பொண்ணு ஓடி இருக்கிறாங்க. இப்போ இந்த பசங்க வேற வழி இல்லாமல் இந்த போர்டை எடுத்து வச்சுட்டு நேராக கிரவுண்டுக்கு வந்துருக்கிறாங்க. கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா அங்கே செல்வியவும் கண்மணியவும் காணும். எங்கே போனாங்கன்னே தெரில. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா வந்திருக்கிறாங்க. அப்புறமா தான் செல்வி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கண்மணி பாத்ரூம்குள்ளே ஓடிட்டாடா, லேடிஸ் பாத்ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, நான் போயிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி திரும்ப கூட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, அவள் வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாடா, சமாளிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுடான்னு சொல்லிட்டு செல்வி இவங்க கிட்ட சொல்லும் போது இந்த 2 பசங்களுமே கண்மணி கிட்ட பேசியிருக்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் தான் ப்ராப்ளம், எங்களுக்கு வந்து டிசியே கொடுத்துருவாங்க கண்மணி, இது உன்னோட கையில் தான் இருக்குது, நீ யாருக்கிட்டையுமே சொல்லாத, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க, பசங்களை தான் வந்து பிடிப்பாங்க, அதாவது எங்களை தான் வந்து பிடிப்பாங்கங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சி அழுகும்போது தான் கண்மணி அந்த விஷயத்தை மறைச்சிடுறாங்க. இப்போது இந்த கிளாஸ் ரூம்குள்ளே யாருக்குமே தெரியாமல் நடந்த இந்த ஒரு விஷயம் எங்கே வரைக்கும் வந்திருக்குதுன்னா இவங்களோட வீடு வரைக்கும் வந்திருக்குதுங்க. கண்மணியோட வீடு வரைக்கும் மட்டும் வரல, அந்த ஓஜா போர்டு விளாண்ட மற்ற 3 பசங்களோட வீட்லேயுமே நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடந்திருக்குது. கண்மணி இந்த ஓஜா போர்டை விளாண்டது அன்னைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அவங்களோட ஸ்கூலில் வச்சு. அவங்க பாட்டிக்கு கனவு வந்தது சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடிய காலையில் 4:30 மணிக்கு. வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. சனிக்கிழமை அந்த பொண்ணுக்கு கெட்ட கனவாக வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் யாரோ வந்து அவங்க கனவுல வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கல, ஏதோ கெட்ட கனவுன்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. அதுலேருந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கண்மணியோட பாட்டியோட உடம்புல செல்லியம்மன் வந்து இந்த வீட்டில் ஒரு உயிர் போகுதுன்னு சொன்னதும் கண்மணிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. நம்மளால தான் இந்த வீட்டில் ஒரு உயிர் போகுது, அந்த ஓஜா போர்டை நம்ம ப்ராப்பராக விளையாடாத காரணத்தினால அந்த ஆத்மா நம்ம வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்கள கொல்ல போகுதுங்கிற மாதிரி இந்த பொண்ணு மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட குலதெய்வம் கோயிலில் வச்சோம் அழுது இருக்கிறாங்க.
யார் இறக்க போகிறாங்கன்னு தெரில, ஒருவேளை நம்மளே இறந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் கண்மணிக்கு வந்திருக்குதுங்க. நடந்த விஷயங்களை அவங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் கண்மணிக்கு இருந்திருக்குது. ஆனால் அந்த பசங்களோட வாழ்க்கையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோட பாட்டி உயிர் போனதுக்கப்புறமா இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தால் அது தப்பாயிருன்னு சொல்லிட்டு தான் கண்மணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இங்கே பாருமா, இதை இப்போதைக்கு எதுவும் சொல்லாத, நம்ம பாட்டிக்கு உண்டான காரியம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு உண்டான காரியம் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க பாட்டி இறந்து 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளுமே கண்மணி அவங்களோட ஸ்கூலுக்கு போகலை, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது போக அவங்களோட கனவுல கெட்ட கெட்ட கனவாக வருது, யாருன்னே தெரியாத ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா, அது ஒரு பொண்ணு தான், மேபி அந்த ஓஜா போர்டில் பிரியாங்கிற ஆத்மா தான் என்னை பின்தொடருதோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அலறி அடித்து எந்திரிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். கண்மணியை அவங்க அப்பாவால் கோவிலுக்கும் கூட்டு போக முடியாது. அவங்க வீட்டில் ஒரு சாவு விழுந்திருக்கிற காரணத்தினால கோவிலுக்குள்ளே அவங்க போகக்கூடாதுங்கிற பட்சத்தில் வெளியே இருந்து கோடாங்கியெல்லாம் வீட்டுக்கு கூட்டு மந்திரிச்சு விட வைப்பாராங்க. அப்படியுமே அந்த பொண்ணுக்கு சரியாகலை. ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டியோட நினப்பாவே இருக்குது. இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணாங்க இல்லையா மற்ற 3 பேர், செல்வி, அந்த 2 பசங்க, அவங்களோட வீட்லேயும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கண்ணாலேயே ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவத்தை தன்னோட வீட்டில் பார்த்ததா ஒரே பதில எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக இவங்களோட ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ தான் கண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே வச்சு இந்த பொண்ணு கூட விளாண்டாங்க இல்லையா இந்த 3 பசங்களும், அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கருவளையம் ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருமே மெலிஞ்சிட்டாங்க. எல்லாருக்குமே சேம் ப்ராப்ளம், யாருமே சாப்பிடலை, யாருமே தூங்கலை. அவங்களோட கனவுல கண்மணி கனவுல ஒரு உருவம் பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, டிட்டோ இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அந்த 3 பசங்களுக்கும் நடக்குது. அவங்களுக்குமே எதுவுமே புரியலை. கண்மணியாச்சும் அவங்களோட வீட்டில் சொல்லிட்டாங்க அப்பா அம்மா கிட்ட, அந்த 3 பசங்களும் பயந்துக்கிட்டு அவங்களோட அப்பா அம்மா கிட்டையும் சொல்லலை. இப்போது அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் தான் கண்மணியோட அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டு பேசுகிறாங்க அவங்களோட அப்பா அம்மா கிட்டலாம். அப்போது அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே அந்த பசங்களை அடிக்கிறதுக்கு போகும்போது இவங்க அப்பா சொல்கிறாருங்க, பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம அடித்து பிரயோஜனம் கிடையாது, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க, இதுலேருந்து அவங்கள எப்படி வெளியே கூட்டு வரணும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ஊரில் இருக்கிற ஃபேமஸான கோயிலாக இருக்கட்டும், தர்காவாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், வெளியூருக்கெல்லாம் கூட்டு போயிட்டு இந்த குழந்தைங்களை மொத்தமாகவே போயிருக்கிறாங்க. எல்லாருமே மொத்தமாக போயிட்டு பார்க்கும்போது இந்த குழந்தைங்க அதுலேருந்து இன்னுமே வெளியே வரலை. எப்போ தான் இவங்க வெளியே வருவாங்கங்கிற ஒரு பயம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு வர ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ண இந்த 4 பசங்களுமே இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகங்கிறது இவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாங்க. இப்போது ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கண்மணியோட அப்பாவோட கனவில் அவங்களோட அம்மா இறந்து போனாங்க இல்லையா பாட்டி, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அம்மனோட ரூபத்தில் செல்லியம்மன் எப்படி இருப்பாங்களோ அந்த அலங்காரத்தில் அவங்களோட அப்பா கனவுல சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட கோயிலுக்கு கூட்டு பொங்கல் வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கண்மணியோட அப்பா கனவுலேருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது அவங்க அம்மாவோட ரூபத்தில் அம்மனே ஒரு வாக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்கங்கிறது. பதறி அடித்து எந்திரிச்சவர் பக்கத்துலேயே செம்பில் தண்ணி வச்சுருப்பாராங்க. எடுத்து குடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது கண்மணியை காணும். டைம் பார்க்குறாரு, 1 மணி ஆகுது. மிட் நைட் 1 மணிக்கு கண்மணி எங்கே போனாங்க, ஒருவேளை ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாங்களோ. இப்போ அவரோட பெட்லேருந்து எந்திரிச்சு மெயின் டோரை நோக்கி நடக்க போகும்போது வெளியே ஒரு சத்தம் கேட்குது. நான் சொன்னேன் இல்லையா இவங்களோட தலைமாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்கும் இவங்களோட ரூம்குள்ளேயே. அந்த விண்டோ வழியாக பார்த்தா பேக் சைடு இருக்கிற அந்த வியூ கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, அங்கே கோழிங்கெல்லாம் கத்துற சத்தம் கேட்குது. என்னமோ எதனா திருட்டு பைய வந்துட்டாலும் சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது கண்மணி அவங்களோட கொல்லப்புறத்தில் இருக்கிற கோழிங்களெல்லாம் விரட்டி பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. ஒரு கோழியை பிடிக்கவே போகிறாங்களாம். இவர் கத்துறாரு, கண்மணி என்னமா பண்ணிட்டு இருக்கிற, என்னமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்தும் போது அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவர் வேமா ஓடி போயிட்டு கொல்லப்புற கதவை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா கண்மணி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சேவலை எடுத்து பல்லால் கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதோட கழுத்தை துண்டாக கடிச்சு எடுத்துட்டாங்களாங்க. அந்த பொண்ணோட வாய் ஃபுல்லாகவே ரத்தம். கண்மணியோட கண்ணு ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குதாங்க, இந்த கருவெளியே இல்லையாம். ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கிறாங்களாம். கண்ணெலாம் கருவளையம் முடியெல்லாம் விரிச்சு போட்டு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. இப்போ கண்மணியோட அப்பா வெளியே ஓடி போயிட்டு அவங்கள பிடிக்காம செல்லியம்மன் கோவிலோட திருநீரை எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துக்கிட்டு வேப்பிலையெல்லாம் வச்சுருப்பாங்களாம். மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேமா ஓடி போய் பார்க்கும்போது கொல்லப்புறத்தில் கண்மணி இல்லை. கண்மணியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. 1 நிமிஷம் கூட இருக்காதாங்க கண்மணியோட அப்பா பார்த்துட்டு போய் அந்த பொண்ணு ஒரு கோழியை கடிச்சிட்டு இருக்கத. இப்போ போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லையாம். வெளியே போய் அந்த மாட்டு கொட்டாயில ஃபுல்லாகவே தேடி பார்த்துருக்கிறாரு, எங்கேயுமே கண்மணி இல்லை, கோழியும் இல்லை, அந்த இடத்துல கடிச்சு போட்ட மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை, ரத்தமும் இல்லை. இப்போ அவருக்கே ஒரு குழப்பம் வருது.
ஒருவேளை நம்ம இன்னுமே கனவுல தான் இருக்கிறோமா? எப்படி செல்லியம்மன் வந்து அவங்களோட அம்மா ரூபத்தில் வந்தாங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு கனவா இருக்குமான்னு சொல்லிட்டு கிள்ளி பார்க்குறாரு. கனவு இல்லையாங்க. அவருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கதகதன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது, குளிர்காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. வேமா உள்ள வந்துட்டு கொல்லப்புற கதவை மூடிட்டு ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கேயும் கண்மணி இல்லை. கண்மணி எங்கே போனாங்க? குழப்பத்தோடைய அவரோட ரூம்குள்ளே வந்து பார்த்தா கண்மணி அவங்க ரூமில் அவங்களோட பெட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்க அப்பா கண்ணால் பார்த்துருக்கிறாரு அந்த பொண்ணு ஒரு மாதிரி அமானுஷமாக நின்றுட்டு இருந்ததை. இப்போ எப்படி அந்த பொண்ணு உள்ளே வந்து படுத்திருக்கோம்? அவங்க அப்பாவுக்கு எதுவுமே புரியாமல் பேசாமல் படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு கடத்துக்கு மேலே தூங்கிட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவங்களோட கொல்லப்புறத்தில் கோழியை யாரோ ஒருத்தவங்க கடித்து தலை மட்டும் துண்டாக கிடக்குது, ரத்தமாக சதறி கிடக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு அலறி அடித்து கத்திருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவரும் போய் பார்த்து இப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவர் பார்த்தது பொய் கிடையாது, உண்மைதான். ஆனால் எப்படி இது சாத்தியமாகும்? அவரை தாண்டி தான், அதாவது இந்த உங்கள் வீட்டோட அமைப்பு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். கண்மணியோட அப்பா அந்த சாமி ரூமில் திருநீர் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்மணி அவங்களோட ரூம்குள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா இவரை தாண்டி தான், இவர் கண்ணு முன்னாடி தான் போயிருக்க முடியும். ஆனால் இவர் பார்க்கல, அவங்க உள்ளேயும் வரலை. வெளியே போய் பார்க்கும்போது கண்மணி இல்லை. இவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக குழப்பம் இருக்குதுங்க. ஏதோ ஒன்று நடக்குது வீட்டில். கண்மணியோட உடம்புக்குள்ளே அந்த பிரியாங்கிற பொண்ணோட ஆத்மா இறங்கியிருக்குது. அதுதான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகுது, கண்மணியவும் கொல்ல போதாங்கிற ஒரு பயத்தில் அவர் பார்க்காத இடமே கிடையாதாங்க. நிறைய இடங்களில் கூட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டுறதுக்கு கூட்டு போயிருக்கிறாரு. எல்லா இடங்களையுமே சொல்கிறது இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கிறாங்க, இந்த பொண்ணு உடம்புக்கு எதுவுமே இல்லை, இந்த பொண்ணோட உடம்புல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கண்மணி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில். அவங்க அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே உள்ளே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கண்மணி அவங்கள அறியாமலே திடீர்னு கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சவங்க டக்குன்னு எந்திரிச்சு அவங்களோட ரூமோட டோரை ஓப்பன் பண்ணி வெளியே ஹாலுக்கு வராங்க. கொல்லப்புற கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. வெளியே இருந்து ஒரு கருப்பு உருவம் அவங்கள கூப்பிடுது. வெளியே வா, என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. கண்மணிக்கு நல்லாவே தெரியுது, சுயநினைவில் தான் இருக்கிறாங்க. வெளியே போனால் அந்த உருவம் இவங்களை எதனா ஒன்று பண்ணிருமோங்கிற பயமும் இருக்குது. அதே நேரத்தில் யாரோ ஒருத்தர் அவங்களோட மனசுக்குள்ளே இருந்து வெளியே போ செத்துரு அப்படிங்கிற மாதிரி தூண்டுறாங்க. இதே நேரம் அவங்களுக்கு பின்னாடி பயங்கரமாக இப்படி ஒரு மூச்சு சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை இது நாள் வரைக்கும் இந்த பொண்ணு வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. யாரோ என்னமோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க கண்மணி. அவங்களோட சாமி ரூமில் குலதெய்வமான செல்லியம்மன் உட்காந்து மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்களாங்க. ஒரு மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டு கோபமாக ரொம்ப ஒரு மாதிரி உக்கிரமாக இருக்கிறாங்களாம். கண்மணியை பார்த்து கண்ணு காட்டுறாங்களாம். ரூம்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி அரட்டுறாங்களாம் கண்ணுலேயே. இந்த பொண்ணு பயந்து போய் இவங்களோட ரூம்குள்ளே ஓடிட்டாங்களாங்க. ரூம்குள்ளே ஓடினவங்க மெயின் டோரை மட்டும் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அந்த அம்மா துடியாக எந்திரிச்சு அப்படியே நடந்து போகிறாங்களாங்க கோவமா. அந்த அம்மா நடந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மறுபடியும் வெளியே வந்து எட்டி பார்த்துருக்குறாங்க. அவங்களோட ரூமில் அந்த நிலையிலேருந்து வெளியே எட்டி பார்த்துருக்குறாங்க. அந்த அம்மா இவங்க மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக கத்திருக்கிறாங்க. நாக்கெல்லாம் வெளியே தொங்க போட்டு கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு கத்திருக்கிறாங்க. அவங்களோட முகம் ஃபுல்லாகவே ரத்தமாங்க. இவங்க கத்துல இந்த பொண்ணும் அலறி அடித்து கத்திக்கிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. விடிய காலையில் 4:30 மணிக்கு இந்த கனவு கண்மணிக்கு வந்திருக்குதுங்க. அவங்க அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே அலறி அடித்து எந்திரிக்கிறாங்க. கண்மணி அவங்களோட கனவுல பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ கண்மணியோட அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காமல் மற்ற பசங்களோட அப்பா அம்மாவுக்கும் ஃபோனை போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்க எல்லாரையுமே செல்லியம்மன் கோயிலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அதாவது தருமபுரியில் இருக்கிற அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போய் அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு பூஜை பண்ணி இவங்க எல்லாருக்குமே மந்திரிச்சு விட்டுருக்காங்க, திருநீர் பூசி விட்டுருக்காங்க. இந்த கனவு என்னைக்கு கண்மணிக்கு வந்துச்சோ அதோட இவங்களோட வாழ்க்கையில் அடுத்து எந்த ஒரு அமானுஷமே நடக்கலையாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான உணர்வோ, இல்லை கண்மணிக்கு கெட்ட கனவோ, அவங்களோட அப்பாவுக்கு கெட்ட கனவோ, மற்ற இந்த ஓஜா போடல் ஆண்ட மற்ற 3 பசங்களுக்குமே, செல்வி அந்த 2 பசங்க யாருக்குமே எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு கனவுமே வரலையாங்க. இதுக்கு காரணம் தருமபுரியில் இருக்கிற அந்த செல்லியம்மன் தான் அப்படிங்கிற மாதிரி கண்மணியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. மற்றவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இந்த கனவு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட வாழ்க்கையில் இருந்து அந்த அமானுஷம் போயிருச்சு, விலகிருச்சுங்கிற காரணத்தினால யாருமே எதுவுமே சொல்ல முடியலங்க. கண்மணியுமே என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் எனக்கு நல்லா தெரியும் என்னோட குலதெய்வமான செல்லியம்மனும் என்னோட பாட்டியான வனஜாவும் சேர்ந்து தான் என்னையே இந்த அமானுஷத்துலேருந்து காப்பாற்றினாங்க. என்னைய மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காப்பாற்றினாங்க. இந்த ஓஜா போர்டு வந்து நாங்கள் அன்றைக்கி ப்ளே பண்ணியிருக்கவே கூடாது. குறிப்பாக எங்களோட ஸ்கூலில் பிரியாங்கிற ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. இதை வந்து நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட கேட்கும் போது அவங்க தான் சொன்னாங்க, ஆல்ரெடி இதே கிளாஸ் ரூமில் பிரியாங்கிற ஒரு பொண்ணு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்னங்கிறலாம் தெரியல, இதே கிளாஸ் ரூமில் தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. அந்த பொண்ணோட ஆத்மா தான் இவங்களை பின்தொடர்ந்து இருக்குதுங்கிறது இவங்களோட மித்துங்க. ஆனால்
உண்மையாகவே பிரியாவோட ஆத்மா தான் இவங்களை பின்தொடர்ந்துச்சா, இல்லை ஓஜா போர்டில் ஆடும்போது பிரியாவோட ஆத்மா வந்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குதா, அதை கம்ப்ளீட் பண்ணாதனால வேற எதனா ஒரு அமானுஷம் இவங்களுக்கு நடந்திருக்குதாங்கிறதும் இவங்களுக்கு தெரியாதாங்க. எப்படியோ இவங்களோட தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா அந்த சம்பவத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்களாங்க. இந்த ஸ்டோரியை என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் சொன்ன பொண்ணோட பேர் கண்மணி கிடையாது. அவ்வளவுதாங்க. கண்மணி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் உங்ககிட்ட என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்க சொன்னதை நான் அப்படியே என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். மேபி உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த செல்லியம்மன் வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு மாதிரி துடியாக உட்காந்துருந்தாங்க. அவங்களோட கனவுல பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்க சொல்லும் போதே ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க அழுது சொல்கிறத பார்த்தா இது உண்மையாகவே அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா என்னோட சின்ன வயசுலையுமே இந்த மாதிரி நிறையா பேரோட உடம்புக்குள்ளே அம்மன் வந்து அவங்க அருள்வாக்கு சொல்கிறதா இருக்கட்டும், என்னோட ஆட்சியோட உடம்புக்குள்ளேயுமே நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறேன். சாமி வந்து அவங்களாவே இருக்க மாட்டாங்க. மேபி உங்களோட வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அப்படி எதனா நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். செல்லியம்மன் எவ்வளோ பேருக்கு குலதெய்வம்னு தெரியலை, எவ்வளோ பேருக்கு குலதெய்வமோ அவங்களாம் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானே அந்த அம்மாவை போயிட்டு ஒரு நாள் பார்த்துட்டு வரலான்னு தான் இருக்கிறேன். ஏன்னா இவங்க அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் தருமபுரியில் இருக்கிற அந்த செல்லியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும் நம்புவோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.